செய்து ஏதோ ஒரு கற்பனையில் வந்து சாப்பிட வேண்டி வருது. இப்படி செய்யக்கூடாது. தண்ணி மட்டும்தான் என் பிள்ளைகள் $3500 ஆனால் சர்வீஸ் எல்லாம் பேட். ரீச்சாவில் வந்து ஒருத்தர் வராதுங்க. $3500. ரீச்சா தொடர்பில் சமூக வலைத்தளங்களில் பரவும் குழப்பம் என்ன? ரீச்சா நிறுவனமானது தற்பொழுது புதிதாக ஆரம்பிக்கப்பட்ட உணவு திருவிழா எனும் நிகழ்ச்சிக்கு பல்வேறு மக்களும் கலந்து கொண்டிருந்தனர். அந்த உணவு திருவிழா நிகழ்ச்சியில் பல்வேறு குழப்பங்கள் ஏற்பட்டிருந்தது. அந்த குழப்பங்கள் தொடர்பான வெவ்வேறு வகையான கருத்துக்களை அங்கு சென்றிருந்த மக்கள் கூறுகின்றனர். டிக்கெட் போட்டுட்டு $3500. இந்த $3500 நாங்கள் $3500 கொடுத்து பிச்சை எடுக்க வந்திருக்கோம். இதுதான் இங்கே நடக்கிற சம்பவம். கறி கிடைச்சது, புட்டு கிடைக்கல. இல்லை கோயில் அண்ணானு இதோட விதமாக கிடைக்கும் போல. இங்கே பாருங்க எப்படி மக்கள் அடிபடுறாங்கன்னு. ஒரு கறியோ ஒரு சாப்பாடோ ஒருத்தர் கஸ்டமர் வடிவாக சாப்பிட முடியல. $3500 காசை கொண்டு போட்டு சாப்பாடு கொண்டு சாப்பிடுற இடத்துல இருக்கிறோம். வரக்கூடாதுன்னு தோணுது. $3500 வேண்டதுக்குரிய எந்த வித பலனும் இங்கே இல்லை. பேப்பரும் கரண்டி தான் மிச்சம். இங்கே வந்து ஒன்றுமே சாப்பிடாம நின்று கஷ்டப்பட்ட சனத்தில் காசு. சமூக வலைத்தளங்களில் வெளியாகியுள்ள சில காணொளிகளை தொடர்ந்து ரீச்சா தொடர்பில் பல்வேறு கருத்துக்களும் குழப்பங்களும் எழுந்துள்ளன. இந்த நிலையில் குறித்த விவகாரம் தொடர்பாக ரீச்சா நிறுவனத்தின் உரிமையாளர் நேரடியாக தனது கருத்தையும் விளக்கத்தையும் தெரிவித்துள்ளார். இந்த ஒரு துன்பமான செய்தியோட வாரன் நாளைக்கு இந்த உணவு திருவிழா வந்து தற்காலிகமாக இடைநிறுத்துறேன். காரணம் என்னென்னு சொல்லி சொன்னால், இந்த உணவு திருவிழாவுக்கு தூரடங்களில் இருந்து, புத்தளத்திலேருந்து, சிலாபத்திலேருந்து, மட்டக்களப்பிலேருந்து, திருவண்ணாமலையிலேருந்து, தூரடங்களில் இருந்து எல்லாம் வந்து இந்த உணவு திருவிழாவை ரசித்து இந்த யாழ்ப்பாணத்து உணவுகளை சுவைக்கணுமென்ற நோக்கம் $1 காசு கூட எனக்கு வேண்டாம். உங்களோட காசு உங்களோட அக்கௌண்ட்டில் திங்கள் செவ்வாய்க்கிழமை இடையில் எல்லா ஸ்டாஃபும் வந்ததுக்கு பிறகு அட்மின் எல்லாம் பார்த்து எல்லாம் கணக்கு பார்த்து உங்களுடைய கணக்குகள் எல்லாமே உங்களுடைய அக்கௌண்ட்டில் வந்துவிடும். அதே மாதிரி மீண்டும் சொல்கிறேன், இன்றைக்கும் உங்களுக்கு திருப்தி இல்லை, நான் சாப்பிடல, எனக்கு அது பிடிக்கல, இது பிடிக்கலன்னு சொல்லி உங்களோட மனச்சாட்சிக்கு நேர்மையாக நீங்கள் காசை கிளைம் பண்ணுறேன்னு சொல்லிச்சுன்னா தாராளமாக ஃபோன் பண்ணி கிளைம் பண்ணலாம். உங்களுடைய காசும் உங்களுடைய அக்கௌண்ட்டில் போடுவேன். அதே மாதிரி இன்றைக்கும் நிறைய பேர் காசை கொடுத்து தான் விட்டுருக்கிறோம். உங்களோட காசை வச்சு ரீச்சாக நடத்தணுமென்றோ நான் உழைக்கணுமென்ற நோக்கம் இல்லை. இது ஒரு சிறப்பான ஒரு நிகழ்வாக வந்து எதிர்காலத்தில் இதை கொண்டு வரணும் இந்த உணவு திருவிழாவை என்று சொல்லி தான் தொடங்கினது. அதனால் எங்களோட வேலை செய்யக்கூடிய என்னுடைய உறவுகளுக்கும் இங்கே என்ன நம்பி வரக்கூடியவர்களுக்கும் சிரமங்கள் ஏற்படுவதை நான் முற்று முழுதாக நிறுத்த வேணும். அதுக்கான ஏற்பாடுகள் எல்லாம் செஞ்சு ஒரு சரியான முறையில் எதிர்காலத்தில் இந்த நிகழ்ச்சி தொடர்ந்து நடக்கும். ஒன்றுக்கும் ஒரி பண்ணாதீங்க. நீங்கள் எனக்கு தந்த ஆதரவுக்கும் என்னில் வச்சிருக்க அன்புக்கும் என்றென்றும் உங்களுக்கு நான் அடிமை. நன்றி, வணக்கம். இதன் அடிப்படையில் ரீச்சா நிறுவனமானது தற்காலிகமாக தன்னுடைய உணவு திருவிழா நிகழ்ச்சியை இடைநிறுத்தியுள்ளது. இந்த காணொளி தொடர்பான உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் பதிவிடுங்கள். இது போன்ற பல்வேறு செய்திகளை அறிந்து கொள்ள எம்மை ஃபாலோ செய்து கொள்ளுங்கள்.